பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலே நாம் யாவும் தலை வணங்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராய் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையை தொடருவோம். அந்த தகப்பனை இயேசுவின் நாமத்தில் நம்ம சமூகத்தில் வருகிறோம். அப்பா நீ நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா கடந்த வாரம் மாதம் நாள் தாமே எங்களை கனிமணி போல் காத்து ஆசீர்வதித்து புதிய நாள் புதிய வாரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. உம்முடைய கர்த்தாவே மறைவிடத்தில் நாங்கள் மறைக்கப்பட்டவர்களாக பரிசுத்த நாமத்தை கனப்படுத்துகிறவர்களா ஐயோ இந்த வேலை கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியான தாமே இந்த ஒவ்வொருவரையும் அப்பா நடத்தி உங்களுடைய சுகம் ஆரோக்கியம் விடுதலை பாதுகாப்பினால ஒவ்வொரு நிரப்ப முடியாது இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் நேரத்திலாவே. ஆமென். ஒரு நாளும் மறவாதே.
நான் விரும்பும் நேசத்தை காணலிடம் காத்திருப்பேன். என்னை மலராகும் மட்டும் உம்மிடத்தில் வாழ்ந்திருப்பேன். நான் விரும்பும் நேசத்தை காணலிடம் காத்திருப்பேன். என்னை மலராகும் மட்டும் உம்மிடத்தில் வாழ்ந்திருப்பேன். மேகத்தில் வந்திடுவேன், சொர்க்கமதை மீட்டிடுவேன். மேகத்தில் வந்திடுவேன், சொர்க்கமதை மீட்டிடுவேன். கண்ணோடு கூட்டிச் சென்று
ஆராதனை நாயகனுக்கு அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துவனமாய் கர்த்தாவே, உம்மை போற்றுவனமாய் கர்த்தாவே, கனப்படுத்துவனமாய் நாங்கள் இந்த வேலை கர்த்தாவே உடைய வாய்களை திறந்து அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆராதனை நாயகனே, அப்பா இந்த வேலைகள் மத்தியில விச்சாளுகிறவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீதியோடு நிதானத்தோடு நியாயங்களை செய்கிறீர்கள் ராஜாதி ராஜா. அப்பா என்னுடைய பாவங்களையும் என்னுடைய இருளான வாழ்க்கையும் நீக்கி கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்தின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலே நாங்கள் வாழக்கூடிய உடைய ஜீவனை எங்களுக்குள்ளே நீ வைத்திருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தாவே. நீர் நல்லவர், என்றென்றைக்கும் கர்த்தாவே. நீர் அரசாளுகிற தேவன், வீச்சாளுகிற தேவன், எங்கள் மத்தியிலே கர்த்தாவே இதோட வேலை வீச்சாளுகிற, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா இந்த வேலை கர்த்தாவே எங்களை தாழ்த்தி இந்த கரத்தை சமர்ப்பிக்கிறோம், துதிக்க ஆராதிக்க அப்பா எங்களுக்கு கொடுத்த அருமையான அப்பா நல்ல நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்க ஒவ்வொருடைய உள்ளவங்களையும் ஒவ்வொருடைய கர்த்தா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது. அப்பா உங்களுடைய கர்த்தாவே அளவில்லாத அபிஷேகம் ஒவ்வொருடைய குடும்பங்களில் இறங்கி வர முடியாது. அப்பா உங்களுடைய கர்த்தாவே காருண்யம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ள முடியாது. இந்த வேலை நாங்கள் அப்பா இல்லை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. இந்த ஆராதனை கர்த்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே நீர் இருந்து அப்பா எங்களுக்கு நடத்தி கர்த்தாவே நீர் மகிமை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வேலைகளுடைய வேத வசனங்களை அப்பா நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நீர் எல்லாம் துதிக்கிற மகிமைக்கு மாத்திரம் உள்ள தேவன், எல்லா கலத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். உமக்கு சொந்தமானது உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் சொல்ல நல்ல ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தை எடுத்து சொல்வோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். இதில் எழுதியிருக்கும்படி எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவு பகல் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் என் வழியை வைக்கப்படுவேன். இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஏன் இந்த உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மிகவும் பெரியவர். கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல் காத்து வந்தார். நாம் பெங்களூருக்கு போயிட்டு வருவோம். அந்த இடத்துல 14 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து 2வது நம்முடைய சர்ச்சுடைய கிளை சபை பிரான்ச் சர்ச் ஆகியிருக்க பெங்களூரில் தம்பி ஒய்ஃப் நடத்துகிற அந்த சபையில் 2வது சர்ச் ஆனிவர்சரி நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு கூட போய் ஸ்தோத்திரம். எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Stir up your soul to bless the Lord. நம்முடைய ஆத்துமாவை நம்ம கிளறணுமா, மிக்ஸ் பண்ணணுமா, அதை கலக்கணுமா. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாய், ஆத்துமா கர்த்தரை துதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவரை கனப்படுத்தும்படியாய் இந்த வேளையில நம்முடைய ஆத்துமாவை கிளறி விடணும். We should stir. So சங்கீதம் 103 வசனம் 1-2 வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Hallelujah. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, bless the Lord my soul and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற 3 காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது bless the Lord, O my soul. இந்த இடத்துல போய் சபைக்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை குடும்பத்திற்கோ இல்லை ஒரு க்ரௌடுக்கோ பார்த்து நீ தேவனை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்றதை விட, இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா வருகிற காரியம், மற்றவங்களை பார்த்து நீ ஸ்தோத்திரி, நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தரை ஆராதி, நீ கர்த்தரை தேடு, நீ கர்த்தருக்கு பயந்துரு அப்படின்றது ரொம்ப ஈஸியா வரும். ஆனா இங்க தாவீது சொல்றான், he stirs up his soul. அவனுடைய ஆத்துமாவை கிளறி விடுறான். என்ன சொல்றான்னா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. சோ நம்முடைய ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நம்ம முதலாவது நம்மளை திறந்து கொடுக்கும் பொழுது, நம்முடைய வசனத்துல எழுதியிருக்கு, 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். சோ நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் நாம் மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது இன்றைக்கு? ஆத்துமாவில். நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு நம்ம யோசிக்கிற காரியம் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அப்படியே மிஷின் மாதிரி ஓடுறது எது அப்படின்னா, நம்முடைய ஆத்துமால. அதுக்கு ரெஸ்டே இல்லை. தூங்கும் போதும் ரெஸ்ட் இல்லை, திரும்ப முடிக்கும் போதும் ரெஸ்ட் இல்லை. 24/7 என்ன பண்ணுது, அப்படியே அது யோசிச்சுட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆத்துமாவை நோக்கி, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. ஸோ இன்றைக்கு ஆத்துமா வாழலாம், அல்லது அநேக பிரச்சனைகள்னாலும் குழப்பங்கள்னாலும் சஞ்சலங்கள்னாலும் அது அப்படியே அழிந்து போகலாம். ஆனால் இங்க பார்க்கிற தாவீது சொல்றான், உன் ஆத்துமா, தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். இன்றைக்கு ஆத்துமா வாழ்ந்தாதான் நான் எல்லாவற்றிலும் நல்லா சந்தோஷமாய் நான் வாழ முடியும். அதனாலதான் தாவீது சொல்றீங்க, bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணு, கர்த்தரை ஸ்தோத்திரி. சோ நம்ம இந்த உலகத்துல வாழும் நாள் வரை நம்மளை உண்டாக்கின ரட்சகரை நாம் ஸ்தோத்திரிக்க முடியாது. நம்முடைய ஆத்துமாவை நம்ம கிளறி விடணும். ஸோ இந்த சங்கீதம் 42 வசனம் 6 நம்ம பார்க்கிறோம். 5:6 42 வசனம் 5 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவே நீ என்ன பண்ற, ஏன் கலங்குகிறாய். மற்றவருடைய ஆத்துமாவை நம்ம தேற்றுகிறோம், நல்லதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் உன் ஆத்துமாவை நீ தேற்றினாதான் மற்றவருடைய ஆத்துமாவை நம்ம தேற்ற நமக்கு அந்த பலன், அந்த உற்சாகம், நமக்கு அவர்களை தூக்கி விடும்படியான கர்த்தருடைய தயவும் கிருபையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய். நீ யாரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரை சார்ந்து அவரை பற்றிக்கொள். என 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் ஆடு வச்சிருக்கிற அந்த நேரத்துல அவனுடைய ஆத்துமா கலங்கும் போது யாரோடு கூட அவன் ஒட்டி இருந்தான், யாரோடு கூட அவன் இசைந்திருந்தான், எப்படியா தேவனை ஆராதித்தான், எப்படியா அவனை கனப்படுத்தினான் அப்படின்றத அவன் ருசித்து பார்த்தபடினால இந்த இடத்துல அவன் சொல்றான், நான் கடந்து வர இந்த நாட்கள்ல நான் என்ன பண்றேன், நான் உங்களை I remember you. I will remember you. Yeah, I will remember you and I shall yet praise him. நான் இன்னும் அவரை என்ன பண்ண போறேன், நான் துதிக்க போறேன், ஆராதிக்க போகிறேன். I will bless, my soul will bless the Lord. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து கர்த்தரனை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அதனால திரும்ப 11ஆம் வசனத்துல கூட அந்த இடத்துல தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் என்ன பண்ணுவேன், இன்னும் துதிப்பேன். இன்னும் அல்லேலூயா. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம இன்னும் நம்ம துதிக்க, இன்னும் தேவனை ஆராதிக்க, மற்றவர்களை
நம்ம ஆத்மாவை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், இன்னும் இன்னும் நான் என்ன பண்ணுவேன், என் தேவனை ஆராதிப்பேன், இன்னும் அவருக்காக நான் காத்திருப்பேன். ஸோ காத்திருக்கிற இந்த நாட்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அவரோடு கூட இசைந்து இருக்கிறது, அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறது, அவரை துதித்து அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. அதனால திரும்ப 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 அந்த இடத்துல தாவீது தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை குறித்ததான காரியத்தை இந்த இடத்துல பேசுகிறார். அதே 43வது சங்கீத வசனம் 5ல கூட சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. என் முகத்துக்கு ரட்சிப்பு, நான் துதிக்க 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 என் முகத்துக்கு அவர் ரட்சிப்பும் என்னுடைய தேவனுமா இருக்கிறவர், நான் என்ன பண்றேன், இன்னும் அவரை துதிக்கிறேன். திரும்ப திரும்ப ஏன் அங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிறோம், ஒரு சில நேரத்தில் அவங்ககிட்ட சொல்றோம் இதை செய்யாதன்னு, எத்தனை வாட்டி சொல்றோம், திரும்ப 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 சொல்றோம். ஏன் சொல்றோம், அது அவங்க ஆழ் மனதுல அது பதியும்படியாய், அதை விட்டு அவர்கள் மறந்து போகக்கூடாது என்ற காரணத்தினால இங்க நம்ம பார்க்கிறோம். திரும்ப திரும்ப தாவீது சொல்றான், அவருடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், நீ என்ன பண்ணாத, கலங்காத, உன் முகத்தை பிரகாசிப்பிக்கிறவர் எங்க இருக்கிறார், நமக்குள்ளேவே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட அவர் செல்லுகிறார். அதனால இங்க பார்க்கிறோம், தாவீது அவருடைய ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்கிறான். He commands his soul to praise the Lord, to worship the Lord, to bless the Lord. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட்டளை கொடுக்கணும். எத்தனையோ விதமான ஒரு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய ஆத்துமாவுக்கு அப்பப்போ 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 ரிமைண்ட் பண்ணணும். நீ என்ன பண்ணாத, தேவனை நோக்கி பாரு, அவருடைய முகத்தை பாரு, அவருடைய சந்நிதியை நீ தேடு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்துல என்ன நடக்குது அப்படின்றத குறித்து கலக்கம் அடையாதபடிக்கு அவரை நோக்கி நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். லுக் அபவ், அதான் கொலோசியர்ல எழுதியிருக்கு. நம்ம என்ன பண்ணுங்களா, மேலானவைகளே தேடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். ஸோ என் உள்ளத்துல நான் என்ன இருக்கு அப்படின்றத தேடி நாடினேன் அப்படின்னா நிறைய ஜங்க் இருக்கும், நிறைய குப்பை இருக்கும். மற்ற காரியங்களை குறித்து, உலகத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து அங்கங்க ஒரு மூட்டை கட்டி வைத்திருப்போம். அவைகளை நம்ம யோசிக்காம, நாடாம, தேடாம, தேவனுடைய வசனத்துல எழுதியிருக்கு, நீ என்ன பண்ணு, யூ லுக் அபவ், நீ மேலானவைகளை நாடு, மேலானவைகளை நோக்கி பார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், என் முகம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதான் அவருடைய வசனத்துல எழுதியிருக்கு. அவரை நோக்கி யாரெல்லாம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்துமாவை ஸ்டார்ட் பண்ணி அதை துதிக்க ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை நம்ம காண்கிறவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய சந்நிதியில அமர 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 நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவும் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவும் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரௌட், இந்த கூட்டம் சேர்க்கிற இடத்துல, இல்ல சபையில எங்கெல்லாம் கிறிஸ்தவ ஐக்கியம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப அழகா என்ன பண்ணுவோம், கண்களை மூடுவோம், கையை குப்புவோம், கையை உயர்த்துவோம், அப்படியே நம்ம பாடுவோம். அப்புறம் இந்த வீடியோவுக்கு முன்பதாக நிறைய டெலிவிஷன் அப்படியே இதில் போடுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க, இல்லை நம்மளை பற்றி இந்த ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப பயபக்தியா தேவனை ஆராதிக்குவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இட்ஸ் வெரி ஈஸி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம். எது ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற காரியம் எப்போ அந்த கூட்டத்தை விட்டு விலகி வரோமோ, சபையை விட்டு விலகி வரோமோ, உலகத்திற்குள்ள நம்ம என்ன பண்றோம், நம்முடைய காலடி எடுத்து வைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுவோம், டிஸ்டர்ப் ஆகிடுவோம். நம்முடைய டெய்லி லைஃப்ல நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம், இந்த உலக பிரதானமான காரியத்தில் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம கேட்கறதெல்லாம் உலகத்தில் அனைத்து காரியங்களும். ஸோ தேவனுக்கும் நமக்கும் என்ன இல்லை, அந்த நேரத்தில் அந்த உறவு இல்லாததுனால அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படியே கன்ஃபியூஷனா, கவலை, பயம், கோபம், எரிச்சல், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளில் நம்ம அப்படியே கலந்து போடுவோம். ஆனால் தேவனுடைய வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை
ஸ்தோத்திரி. ஸோ நம்முடைய ஆத்துமாவை எதுக்கு நேரா டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, டிஸ்டர்பன்ஸுக்கு நேரா இல்லை, வலி வேதனைக்கு நேரா இல்லை, உலகத்துக்கு நேரா இல்லை. உலகத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள், சந்தோஷம் இருக்கும், திடீர்னு துக்கம் இருக்கும், திடீர்னு நம்ம ஃபைனான்ஷியலா நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும், எத்தனையோ வகையான காரியங்களை நம்ம சூழ்ந்து வந்தாலும் தேவனுடைய சந்நிதியில அமரும் பொழுது அந்த இடத்துல உங்க ஆத்துமாவும் நம்முடைய ஆத்துமாவும் தேவனுடைய அந்த பிரசனமும் இது இணைந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல எண்ணற்ற அளவில்லாத ஒரு சமாதானத்தை நம்ம காண்போம். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உணர்வோம், ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்துக்குள்ள நான் கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவோம், அடிக்கடி என்னுடைய ஆத்மாவை நான் கலக்கி விடணும், நான் அப்படியே கிளறி விடணும், நான் ஸ்டோர் பண்ணணும், என் சோருக்கு சொன்னோம், நீ ஏன் கலங்குற, நீ ஏன் இப்போ திகைகிற, நீ ஏன் இப்போ கஷ்டப்படுறவா, நம்ம என்ன பண்ணலாம், தேவனை நோக்கி பார்க்கலாம், அவரை நம்ம ஆராதிக்கலாம், அவரை கனப்படுத்தலாம். ஸோ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, எங்க என்னுடைய முழு உள்ளமே, all that is within me bless his holy name. எனக்குள்ள எல்லாவற்றும், அதனாலதான் டியூட்ரானமி அங்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை எப்படியாய் தொழுது கொள்ள வேண்டும், எப்படியாய் அவரை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா all that is within me, அதான் தாவீது சொல்றார், எனக்குள்ள இருக்கிற யாவும். அப்படி சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்றோம், திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அப்பப்போ நேரிடுது. அப்போ நம்ம கோபப்படும் பொழுது எதெல்லாம் எஃபெக்ட் ஆகுதுன்னா, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய 5 புலன்கள் எல்லாமே என்ன ஆகுது, எல்லாவற்றிலும் அந்த இமோஷன், அப்படியே இந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த சேட்னஸ், எவ்வளோ துக்கமா இருக்காலும், எவ்வளவு நம்ம ரொம்ப சந்தோஷமான காரியமா இருந்தாலும் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்றோம், அப்படியே வெளிப்படுத்துகிறோம். ஸோ எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் அதை என்ன பண்றோம், அப்படியே வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அது இப்போ துக்கத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் நம்ம அப்படி வெளிப்படுத்தும் போது அது எப்படியா இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சரீரத்துக்கு அன்ஹெல்த்தியா இருக்கு, அது ஹெல்த் இல்லை. எப்பவுமே கோபப்படும் பொழுது, எரிச்சல் படும் பொழுது அந்த ஒவ்வொரு செல்களும் அவ்வளவு அதிகமாக அது கிரியை செய்யும். அது நம்முடைய சோல், நம்முடைய உடலுக்கு எந்த விதத்திலும் அது ஹெல்த்தை கொண்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தாவீது செய்கிறது போல நாம் செய்யும் பொழுது, என் ஆத்துமாவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நீ என்ன பண்ண, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, bless the Lord oh my soul. So he stirs up. அப்பப்போ என்ன பண்றான், அவனுடைய இருதயத்தை, அவனுடைய ஆத்துமாவை அவன் கலக்கி விடுறான், கிளறி விடுறான். நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பி. ஏன், நான் மேய்ப்பனா இருந்த ஒரு சின்ன பையனா இருந்த பொழுது என் கூட இருந்தாரு, சிங்கம் வரும்பொழுது என் கூட இருந்தாரு, கரடி வரும்பொழுது என் கூட இருந்தாரு, ராஜாவா நான் இருக்கும்போது என் கூட இருக்கிறாரு, ராஜாவா என்னை அபிஷேகிக்கும் போது என் கூட இருக்கிறாரு, நான் தவறி விழும்போது என் கூட இருக்கிறாரு, நான் திரும்ப எழுந்து நிற்கும் பொழுதும் என் கூட இருக்கிறாரு. ஸோ இது ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சங்கீதம் 150 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுவாசத்தை எதற்கு நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை ஃபுல்லா கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு இப்படிதான் நிலைமை, இப்படிதான் ஆயிடுச்சு, இப்படிதான் நேரிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை திரும்ப யோசிச்சு நான் கவலை கண்ணீர்ல என் லைஃப் அப்படியே நான் முடிக்க அல்ல, திரும்ப என்னுடைய ஆத்துமாவை கிளறி எழுப்ப முடியும். என் ஆத்துமாவே ஜீவனை கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸோ ஏதோ ஒரு பகுதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறார் அல்ல, என் முழு உள்ளமே, என்னுடைய முழு உள்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றும் அது சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய 5 புலன்கள் எல்லாமே அந்த இடத்துல சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. ஸோ நம்ம யோவான்ல பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்துல, தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும். ஸோ கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம, God is invisible, அவரை நம்ம பார்க்க முடியல, ஆனா அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவரோடு கூட நம்ம
உண்மையோடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். தனியா அவரோடு கூட எப்படி தாவீது சொன்னானோ, என் ஆத்மா தேவனோடு கூட இணைந்து இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களோடு கூட அது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? தேவனோடு கூட இணைந்து இருக்க முடியாது. ஸோ அதற்கு தனிப்பட்ட ஒரு நேரத்தை கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவலான ஒரு வழியில நம்ம வழி நடத்தப்படணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல் தட் இஸ் வித்இன் மீ, எல்லாவற்றும் நான் முழு ஹிருதயத்தோடு நான் தேவனை ஆராதிக்க முடியும். ஸோ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது திரும்ப என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரம் வசனத்தில் பார்ப்போம். ஏசாயா 46 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. Hallelujah. Remember the former things of old, for I am God and there is no other. I am God and there is none like me. So அவர் செய்த சகல உபகாரங்கள் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும் பொழுது remember the former things of old, பழையவ முந்தின காரியத்தை நம்ம என்ன பண்ணுங்களா நினைச்சு பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட முந்தின காரியங்கள்? அவர் செய்த சகல உபகாரங்கள். எப்படிப்பட்ட உபகாரங்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்திருக்கிறார்? உட்கார்ந்து யோசிக்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். என் தாய் கருவில் என்னை வைத்த நாள் முதல் நான் கர்ப்பம் தரித்த இந்த உலகத்திற்கு நான் ஒரு குழந்தையாய் வந்த நாள் முதல் இதோ இன்னைக்கு நம்ம நிற்கிற இந்த நாள் வரை எவ்வளவா எனக்கு அவர் செய்திருக்கிறார், எவ்வளவா என் மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார், எவ்வளவா என்னை பாதுகாத்திருக்கிறார், என்னை முன்குறித்த தேவன், என்னை அவருக்கென்று இந்த உலகத்தில் பிறப்பித்த தேவன், என்னை உயர்த்தின தேவன், என்னை ஆசீர்வதித்த தேவன், என்னை பாதுகாத்த தேவன், என்னை போஷித்த தேவன், எனக்கு எல்லா நன்மைகள்னால என்னை திருப்தியாக்கின தேவன். தொடர்ந்து டேக் அ பிரேக். ஓடிட்டே இருக்கிற நம்முடைய சிந்தனை அப்படியே ஸ்பீடா ஓட முடியாது. டெய்லி அவ்வளவு பிஸியா வச்சிருக்கிற நம்முடைய சிந்தனைக்கு ஒரு பிரேக் கொடுத்து வந்த வேலை அப்படியே உட்கார்ந்து நான் எந்த இடத்துல இருந்து வந்தேன், இன்னைக்கு எங்கே நான் இருக்கிறேன், அதை நினச்சி தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும். அவர் செய்த நன்மைகள், his benefits, all his benefits அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் நம்மளை மன்னித்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் நீக்கி நம்முடைய எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களும் நமக்கு சுகமாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு யாவே ரஃபாவா இருக்கிறார், யாவே நிசியா இருக்கிறார், யாவே ஷலோமா இருக்கிறார், யாவே ஈரையா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்தவர், ஜெயம் கொடுத்தவர், சுகப்படுத்தினவர், போன எல்லா இடத்திலும் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ரோஃபேவர் போன எல்லா இடத்திலும் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ரோஃபேகா ஹல்லேலூயா, சுகப்படுத்தின தேவன். அவரையே சார்ந்து வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்மளை விடுவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை டிசார்டரா நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே சூழ்ந்து சுத்தி அப்படியே சிக்கலாய் மாட்டி தவித்து நம்ம சிந்தனைக்கு திரும்ப யோசிக்க கூட வழியில அப்படின்ற ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அந்த சிக்கலை மெதுவா நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய சந்நிதியில நம்ம அமர்ந்து அழுது புலம்பின பொழுது நம்மளை துக்கங்களை சந்தோஷமாய் அவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவர் செய்த சகல உபகாரங்கள் பாவத்திலிருந்து என்ன இன்னைக்கு மீட்டு பரிசுத்தத்திற்குள்ளாய் வழிநடத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தகப்பன், என்னுடைய ராஜா, என்னுடைய மனவாளன் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அவர் செய்த சகல உபகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எப்பெல்லாம் நம்ம அவரை மறுதளிச்சு ஓடிட்டோமோ அதே இடத்துல நின்று திரும்ப வரும் பொழுது நம்மளை சேர்த்து அணைத்திருக்கிறார். நம்மளை அவர் மறுதளிச்சு நம்மளை தூக்கி எறிஞ்சு நீ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அவர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய தயவுனால நம்மளை மறைத்தனுடைய பாவங்களை யாவையும் நமக்கு மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து ஒரு ஜென்டில் ஸ்பிரிட்டா நம்மளோடு கூட இணைந்து அவர்
நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை கர்த்தருக்கு கூடாதபடி ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்கள் இந்த வேளையிலே அப்படி அமர்ந்து நேரம் எடுத்து கர்த்தாவே எவ்வளவு உபகாரங்கள் எனக்கு செஞ்சிருக்கீங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபகாரம், என்னுடைய ஆத்மாவுக்கு உபகாரம், என்னுடைய சரீரத்திற்கு உபகாரம், பெனிஃபிட்ஸ், உலகம் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்து அப்படி வாங்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குது. நான் உங்களது நித்தியமானது, பரிசுத்தமானது, எந்த ஒரு கர்த்தாவை எதிர்பார்ப்பும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு அது கர்த்தாவை பெனிஃபிட்ஸை எங்களுக்கு இன்றைக்கி நீர் கொடுத்து எங்களை வழிநடத்திருக்கிறீர். நமக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அவர்களுடைய வார்த்தையில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 37:23 சொல்லியிருக்கிறபடி 37:23 நம்ம பார்க்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். The steps of a good man are ordered by the Lord and he delights in his ways. So என்ன பெனிஃபிட்ஸை கொடுத்துருந்தாருன்னா, நம்ம தவறான வழியில் நடக்கும் பொழுது நம்மளை தூக்கி அவருடைய வழியில், அவருடைய ட்ராக்ல நம்மளை நிறுத்தி இந்த வேளையில் நம்முடைய ஸ்டெப்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஸ்டெப்பு எப்பெல்லாம் டிஸார்டர் நிலையில் போகும் பொழுது, தவறான நிலையில் போகும் பொழுது, அழிவுக்கு நேராக போகும் பொழுது, முட்களின் நடுவே போகும் பொழுது, ஒரு கற்பாறையின் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போகும் பொழுது நம்மளை அதை தூக்கி அந்த இடத்துலேருந்து நம்மளை விலக்கி நம்மளை அவருடைய செழிப்பான, செம்மையான, உண்மையான, நேர்த்தியான, நேர்மையான, பரிசுத்தமுள்ள அப்படிப்பட்ட வழிகளை நம்மளை நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நிறுத்துறது மட்டும் இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கு he orders our steps and is அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மேல பிரியம் வைக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை கட்டி காக்கிற தேவன், தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணுவாரு, நமக்கு நோக்கத்தை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை வேல்யூ இல்லாத பார்க்குது, ஒரு மதிப்பே இல்லாம நம்மளை நோக்கி பார்க்குது. உங்ககிட்ட எது இருக்கு எது இல்லை அதை குறித்ததான வேல்யூனால இன்றைக்கு உலகம் நம்மளை நோக்கி பார்க்குதான தேவன் நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் பொழுது அவர் செய்கிற உபகாரமானது என்னுடைய எந்த வேல்யூ பார்க்கல, நான் தகுதி உள்ளவளா அப்படின்றத பார்த்து இந்த வேளையில நம்மளை தூக்கி அவருடைய சந்நிதியில நிறுத்தி with long life he satisfies us. நீடித்த ஆயுஷ் நாட்களால நம்மளை என்ன பண்றாரு, அவர் திருப்தி ஆகுகிறார். நன்மையினால நம்முடைய வாயை திருப்தி ஆகுகிறார். கழுகுக்கு சமானமா நம்முடைய வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு அப்படியே இதுக்கு மேல எழுந்திருப்பேனா, இதுக்கு மேல எனக்கு திரும்ப பலம் கிடைக்குமா, இப்படியே போயிடுவானான்ற எவ்வளவு வாட்டி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு திரும்ப பலம் உள்ளவர்களா, திரும்ப அவருடைய பெனிஃபிட்ஸ்னால நம்ம நிரப்பப்பட்டவர்களா எழுப்பி நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதனால டெய்லி என்ன பண்றாரு, அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களால நம்மளை நிரப்பியிருக்கிறார். டெய்லி நீட்ஸ் என்னெல்லாம் தேவையோ அவையினால நம்மளை போஷித்து இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால்தான் திரும்ப இந்த இடத்துல தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபகாரங்களை பெற்றிருக்கீங்க அப்படின்றத நீங்க மட்டும்தான் அறிந்திருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லைஃப், ஜீவன், த பேசிக் திங். நம்ம இன்னைக்கு ஜீவன் இருக்கிறதுனால தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நமக்கு சிந்தனைன்னு ஒன்று இருக்கு, பைத்தியமா அலையில. யோசிச்சு பாருங்க, பைத்தியங்கள் எல்லாம் சரியா யோசிக்க கூட முடியாது. இன்னைக்கு இப்போ ஒன்று செய்வாங்க, திடீர்னு வேற ஒரு மாதிரி செய்வாங்க, அவங்க சரியான நிலையில இல்லை. அதனால தான் தாவீது பாருங்க, என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. நிச்சயமா உங்களுக்கு ஆத்துமாவுக்கு அந்த ஆத்துமா சீர்கட்டு போயிடுச்சுன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை, நீங்க ரோட்ல எத்தனையோ பேர் ஒரு பைத்தியக்காரங்களா திரிகிறத பார்ப்பீங்க. சாப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்து நம்ம அவங்களை சீர்படுத்தலாம், ட்ரெஸ் இல்லைன்னா அவங்களை கொடுத்து அவங்களை உடுத்தி அவங்கள சரியான வழியில் நிறுத்தலாம்.
எத்தனையோ பேர் அப்படியே சடை அப்படி வந்து ரோட்ல அழுக்கா இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு அவங்க முடியை சரி பண்ணி அவங்கள சீர்படுத்துறாங்க. ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்ட எந்த ஒரு ஜனங்களையும் கர்த்தர் தொடுவரான்றி எந்த ஒரு மனுஷனும் தொட முடியாது. டாக்டரால் கூட அவங்களை சீர்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. மருந்து மாத்திரை அவங்க லைஃப் அப்படியே ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும்தான். இந்த வேளையிலே என்னுடைய ஆத்மாவுக்கு சரியான ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறதுனால இந்த கண்களை மூடி இந்த வேளையில கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னுடைய ஆத்மா சீர்பட்டதா நல்ல ஒரு நிலையில டெய்லி நான் நல்லதை யோசிக்கிறேன், கெட்டதும் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு நீ கர்த்தாவே கிருபை கொடுக்குறீங்க, அதை மாறுபடியான அப்பா வழியை செய்றீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா என் அப்பா யாரு, என் அம்மா யாரு, என் குடும்பம் எது, நான் வண்டியில் போகிற வழியும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. திரும்ப வரும் பொழுதும் நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியுது. இந்த வேலையில தாவீது இவைகள் எல்லாம் உணர்ந்து, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவன் சொன்ன காரியத்தை உண்மைக்கு உண்மையா என்னுடைய ஆத்மாவை பார்த்து இந்த வேலையில கர்த்தாவே கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிதறி போகிற இந்த ஆத்மா, கலங்கி போகிற இந்த ஆத்மா, கன்ஃபியூஷனால நிரம்பி இதோ எப்பொழுதும் நம்முடைய நிலைமைகளை மாற்றி கோபத்தினாலும் எரிச்சலினாலும் மற்ற தவறான டிசிஷன்களை எடுக்க முடியாது நம்மளை தூண்டுகிற இதே ஆத்மாவானது கர்த்தரோடு கூட இணைந்திருந்தார். நீதி பாதையில் நடக்க முடியாது, செவ்வையான பாதையில் நடக்க முடியாது, நம்முடைய ஆத்மா அவருடைய நன்மையினால் திருப்தி அடைய முடியாது. கர்த்தர் நமக்கு வழி நடத்துகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையில் நம்மளை ரட்சித்த தேவனுக்கு இதோ வாயிலை திறந்த தேவனை நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா என்னுடைய ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க இந்த வேளையில் கர்த்தாவே என்னுடைய ஆத்மா ஒருவேளை இன்றைக்கு பலவீனப்பட்டு வேற திசைக்கு திரும்பி குழப்பமும் அப்பா வேற ஏதாவது ஒரு வாரத்தில் அது கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் அவைகள் இருக்குமானால் இந்த வேலையை என் ஆத்மாவை சுகப்படுத்துவேன்னு சொல்லுவோம். Heal my soul, Lord, to stir up my soul to glorify you. அப்பா என்னுடைய கர்த்தாவே ஆத்மாவை நீர் சுகப்படுத்தினார். நான் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று என்னுடைய கர்த்தாவே நான் எப்படிப்பட்ட இடத்துல திரும்பி இருந்தாலும் திரும்ப உன் பக்கமாய் நான் சாய, உம்மை சார்ந்திருக்க, உம்மோடு கூட சரியான உறவில் நான் கட்டி காக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. கொலோசியர்கள் எழுதியிருக்கிறபடி மேலானவைகளே நாங்கள் நாடுவோம் அப்பா, மேலானவைகளே நாங்கள் தேடுவோம் கர்த்தாவே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கருத்துக்குள்ளாய் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஒவ்வொருடைய ஆத்மாக்களும் இன்றைக்கு சுகம் அடையட்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த வேலையில கனகடையட்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் உமக்குள்ளே அப்பா உடைய துதியை சொல்லுகிறதாய், உம்மை கனப்படுத்தக்கூடியதாய், உம்மை உயர்த்தக்கூடியதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க இந்த வேலையில தாவீது சொன்னது போல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று இரவும் பகலும் நாங்கள் துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசித்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாகி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய சமாதானத்தை அளவில்லாமல் ஊற்ற கடவுள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.